கொத்தமல்லி ஒரு 3 ஸ்பூன் எடுத்துருக்கோம். வத்த குழம்புக்கு அது கடாயில் போட்டுடலாம். எவ்வளோ மிளகு எடுத்துருக்கோம்? ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துடலாம். சீரகம் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு 1 ஸ்பூன். ஒரு மிளகு மிளகு வந்து காரம் நல்லா போடும், அதனால் ஒரே ஒரு மிளகு போட்டுருக்கோம். இதை விட்டு அரைச்சி எடுத்துடலாம். நம்ம வத்த குழம்புக்கு நல்லெண்ணெய் எடுத்துருக்கோம். ஒரு 50 கிராம். கடுகு கொஞ்சம் போட்டுடலாம். கடுகு வெடிச்சுட்டு இப்போ நம்ம வெள்ளைப்பூடும் சின்ன உள்ளியும் ஊற்றி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிடலாம். சின்ன உள்ளி கொஞ்சம் இப்போ தான் ஆட் பண்ணிடலாமா? கடுகு சின்ன உள்ளியும் ஆட் பண்ணியிருக்கோம். ரெண்டும் கொஞ்சம் வதங்கட்டும். உள்ளியும் வெள்ளைப்பூடும் நல்லா வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம புளி வந்து ஒரு லெமன் சைஸ் ஊற வச்சுருந்தா அதையும் ஊற்றிடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மஞ்சள் பொடி கொஞ்சம். காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிடலாம். வந்து வத்த நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வத்தட்டும்.
கொஞ்சம் ப்ரெஸ் பட்டன் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிடலாம். இது ஆப்ஷனல் தான், எங்கள்கிட்ட இருந்தது நாங்கள் போட்டிருக்கோம், இல்லைன்னா போட வேண்டாம். இந்த குழம்புல மிளகு சேர்த்துருக்கிறதால சளிக்கு, இருமலுக்கு, காய்ச்சல்லாம் வந்தால் எல்லாத்துக்குமே நல்லது தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியானது. மிளகு சேர்த்துருக்குது, அதான் ரொம்ப நல்லது. ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சு வேக விடலாம், வத்த விடலாம். அவ்வளோதான், வத்தக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.